ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு ஐர மீன் சாப்பிட்டே ஆகணும். எனக்கு சாப்பிடும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னோன்னா, உடனே நெல்பேட்டை நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. நெல்பேட்டை போய் ஐர மீன் வாங்கி சூப்பராக சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் நான் வந்து குழம்பு வச்சுட்டேன். அதை கழுவுறது தான் கொஞ்சம் வேலை, ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. இப்போ பாருங்கள், நான் அப்படியே உங்களுக்காக காட்டுறேன். அந்த ஐர மீன் குழம்பை பாருங்கள், பார்த்துட்டு நான் திரும்பி டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சரியா? எப்படி இருக்குது பாருங்கள் ஐர மீன். இந்த ஐர மீனில் பாருங்கள், மாங்காய் போட்டிருக்கேன், பச்சை மொச்சை கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஐர மீன் தான். அப்படியே எண்ணெய் மிதக்க 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 எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குதா? அப்படியே கொதிச்சு அப்படியே முடிச்சிட்டேன். உண்மையாலுமே கலரை பார்த்தாலே அப்படியே சுட சுட சாப்பாட்டில் போட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள், சாப்பாடு வச்சுருக்கேன். வடி சாப்பாடு தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ சாப்பாடு வடித்தாச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐர மீன் வந்து குழம்பு வச்சுட்டேன். இப்போ குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெயிட் பண்ணி. இப்போ ஐர மீன் குழம்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி குடிச்சு பார்க்கலாம். நான் கையில் ஊற்றி தான் குடிச்சு பார்ப்பேன். ஓகே, செம்மையாக இருக்குது. உண்மையாலுமே உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படியே அந்த சாப்பாட்டில் போட்டு அப்படியே சாப்பிட்டு காமிச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இங்கே பாருங்க, குழம்ப பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊறுதுங்க, எச்சி ஊறுது. ஒரு நிமிஷம் பாருங்களேன், எனக்கே நானாக வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன். இங்கே பாருங்கள், கொட்டை தெரியுதா? கொட்டை சரியா? ரொம்ப நேரம் மீனை போட்டு கிண்டக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு அழுங்காப்பில் இப்படி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஐர மீன் இன்றைக்கி ரேட் வந்து ஐர மீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு உங்கள் மாமா வர்றாரு, லேசாக நக்கி பார்க்க சொல்லலாம். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்கள் மாமா வந்து வந்துடுச்சு. டே, அது பத்தாதான்டா, பொரிக்கிறதுக்கு ஒரு மீன் பொரிச்சு தரணுமாட்டா. இங்கே வர்றா அடுத்து. என்ன குழம்பு அப்படியே தேனா மிதக்குது. ஆமா, குடிச்சு பாருங்க. கரண்டியோட மெத்தி குடிச்சு பாருப்பா. அந்த கரண்டி பாப்பா பாக்குறதுக்கு இவ்வளவு டேஸ்டா இருக்குப்பா. பாக்குறதுக்கு டேஸ்டா இருக்கா? அக்கா, ஐர மீன் குழம்புனா ஐர மீன் குழம்பு தான்டா. மணக்கும் மணக்கும், செம்ம டேஸ்ட், பிரமாதம். பெஸ்ட் பெஸ்ட். எல்லாமே நல்லா சாந்திருக்கா? சூப்பரா சாந்திருக்கு, செம்மையா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு, ரொம்ப ரொம்ப அமர்க்கலாம். இந்த கைக்கு ஒரு மோதிரம் வாங்கி போடலாம். அப்படியா? ஆமா, இந்த விரல் ரொம்ப பெண்டிங்கா இருக்கு. அந்த விரலுக்கு ஒரு மோதிரத்தை போடுறேன். சரி, குழம்பு வச்ச கைக்கு ஒரு மோதிரம். உங்க மாமா மைண்ட் வாய்ஸ் என்ன நான் சொல்லவா? என்னதான் பண்ணுவானே தெரிய மாட்டேங்குதுடா. இப்பதான்டா கொடுத்துட்டு கடைக்கு தான்டா போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள குழம்பு வச்சிட்டாடா. ஆனா அந்த அதை என்ன வைக்கிறா நமக்கு சொல்லி தர மாட்டேங்கிறாடா அப்படின்னு. பார்த்தீங்களாடா, அந்த மீன் இந்த மீன் பத்தாதான். அதனால மாமா போய் இப்போ பொரிக்கிற மீன் வாங்கினது எனக்கு பொரிச்சு கொடுன்னு ஒத்த காலில் நிற்கிது. இப்போல்லாம் யாரா சமைச்சு கொடுப்பா? பாருங்க, பாவம்ல அக்கா. போங்கடா.